பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் அருகே 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் சிங்காரம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 6000 ரூபாய் மதிப்பிலான மருத்துவ பொருட்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து தப்பி ஓடிய செல்வம் என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மின்கசிவு காரணமாக வாஷிங் மிஷின் தீப்பிடித்து எரிந்து கருகியது. இதில் வீடு முழுவதும் கரும்புகை பரவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வ கணபதி கலந்து கொண்டு 433 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கினார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் MK ஸ்டாலின் கல்லூரி மாணவர்களுக்கு ஒவ்வொரு திட்டங்களையும் யோசித்து செய்து வருவதாகவும், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலைய சரகத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் 2500 அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களுக்கான கட்டுப்பாட்டு அறை திறப்பு விழா நடைபெற்றது. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாட்டு அறையினை பல்லடம் சரக உதவி ஆணையர் சுரேஷ்குமார் திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களால் குற்ற சம்பவங்களை செய்துவிட்டு யாரும் தப்பிக்க முடியாது என்றும், பொதுமக்கள் அச்சமின்றி வாழவும் இந்த அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் அருகே உள்ள தனியார் வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் மாணவர்களும் ஒன்றாக இணைந்து சமத்துவ பொங்கல் வைத்து விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்த நிலையில் கல்லூரிகள் பயிலும் மாணவர்கள் சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை ஆடியும் தமிழர் திருநாளை உற்சாகமாக கொண்டாடினர். அதேபோல் கோவை கனியூர் பகுதியில் உள்ள பார்க் கல்லூரிகள் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் திருவிழா மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கல்லூரி வளாகத்தில் மண்பானைகள் பொங்கல் பொங்க பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு மாணவர்கள் சூரிய வழிபாடு செய்தனர். கிராமத்து திருவிழாவை நினைவூட்டும் வகையில் உரியடித்தல், கயிறு இழுத்தல், கும்மியாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளியில் வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறும் பழமையான ஆட்டுச் சந்தையில் அதிகளவில் மக்கள் கூட்டம் திரண்டது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்கி சென்று வணிகம் மேற்கொண்டனர். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் வழக்கத்தை விட ஆடுகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதனால் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்பில் ஆடுகள் விற்பனையாகியதாக கூறப்படுகிறது. வேலூரில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் டிகாரம்மன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து ஜனவரி 11ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து இதனுடைய அவலங்களை சொல்ல வேண்டும். 16ஆம் தேதி உண்ணாவிரதம் அமர வேண்டும். பிறகு படிப்படியாக இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் முன்னெடுத்து செல்வதற்காக வழிகாட்டி இருக்கிறார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய ஆணைக்கிணங்க இதை நாங்கள் முன்னெடுப்போம். மீண்டும் பாசிசியாளர்கள் அந்த சட்டத்தை வாபஸ் பெறுகின்ற வரையிலே
போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் நாங்கள் இந்த திட்டத்தை வாபஸ் பெறுகின்ற வகையில் போராடுவோம் என்று சொல்லி கூறி விடைபெறுகிறேன். கோவையில் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள குன்கியா ஷோரூமில் புதிய வடிவமைப்பு மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய ஆல் நியூ கியா செல்டோஸ் கார் அறிமுக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இது குறித்து குன்கியா வர்த்தக மேலாளர் ராமநாதன் கூறுகையில், கார் பிரியர்களுக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் ஆல் நியூ கியா செல்டோஸ் பூர்த்தி செய்யும் என நம்பிக்கை தெரிவித்தார். இன்னைக்கு ஒரு முக்கியமான தருணம், எங்களுக்கு புதிய ஆல் நியூ செல்டோஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எங்க ஷோரூம்ல. இது பாத்தீங்கன்னா 10.99 lakhs எக்ஸ் ஷோரூம் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. வெரி வெரி அட்ராக்டிவ் பிரைசிங் அண்ட் வெரி வெரி அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸோட வந்திருக்கு. முன்னாடி எல்லாம் பேசிக் வேரியன்ட்ல எந்த ஃபீச்சர்ஸும் வராதுன்னு சொல்லுவாங்க. பேசிக் வேரியன்ட்ல இருந்தே எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஒரு ஃபுல்லி பேக்டு வெஹிக்கிளா வந்திருக்கு. இதனோட ஆன்-ரோட் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா பிட்வீன் 14 to 26 lakhsல இருக்கு. யூனிக்கா ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா, நீங்க வேல்யூ ஃபார் மணி கார், சேஃபஸ்ட் கார். இன்னைக்கு கியால வந்து இந்த கார் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி பேக்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி பேசிக் வேரியன்ட். அதுதான் இந்த கார்ல நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன். இது இல்லாம கியா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்டைலிஷ் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆல் தி டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் அவைலபிள் இந்த கார். செல்டோஸ் பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. செல்டோஸ் வாஸ் த சூப்பர் ஸ்டார் அண்ட் he is going to be the superstar all the time. Thank you.